பிஸ்மில்லா. இது சென்னை. இது பொது தகவலுக்காக நான் முபாரக் உங்களோட இணைஞ்சிருக்கேன். சமூக வலைத்தளத்தில் மூலமாக இணைஞ்சிருக்கேன். இதில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, இந்த இடம் சென்னை செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய வீராணி ஏரி. வீராணி ஏரி அப்படிங்கிறது சரித்திரத்தில் இடம்பெற்றது. நிறைய பேரோட தொடர்பில் உள்ளது இந்த வீராணி ஏரி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது எப்படின்ட்டாக்கா, இந்த மாவட்டம் காட்டுமன்னார்குடி கடலூர் மாவட்டம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக தண்ணிகள் இல்லாமல் வறண்ட காடுகளாக இருந்திருக்குது அந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது 9ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து இந்த நாட்டை ஆண்டுகின்ற மன்னர் அவர் ஆரம்பித்து, அவரோட சேர்ந்து ராஜராஜ சோழன் அவரும் சேர்ந்திருக்காரு. 10ஆம் நூற்றாண்டில் முடிவு பெற்றிருக்குது. இதனுடைய ஆழம் மனுஷர்லாம் குளிக்க முடியாது. 44 அடி கீழே ஆழம் போகுதான். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அகலம். இதனுடைய அகலம் 2 கிலோமீட்டர் போகுது. இதனுடைய நீளம் கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டருக்கு போகுது. இது எப்படின்னா, மழை நீர் மற்ற நீர்கள்லாம் எப்படியே சேமித்து வைக்கிறது. சேமித்து வச்சு இந்த ஊருடைய விவசாயத்துக்கு பயன்படுற மாதிரி அந்த காலத்தில் நெல் விவசாயம், அடுத்து வெற்றிலை விவசாயம்லாம் இங்கே இருந்துருக்குது. அந்த விவசாயிகளுக்கு பயனுக்குப்படக்கூடியதாக அந்த மன்னர் அந்த காலத்தில் வச்சிருக்காரு. இன்றைக்கி 1000 ஆண்டுகள் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள்லாம் ஒரு ஆளுடைய சராசரி ஒரு 40 வயசுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 25 தலைமுறை தாண்டிடுச்சு. அன்றையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். அன்றைக்கி இருந்தது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை 7 கோடின்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தோம். அது சாட் ஜிபிடியில் சொல்லுது 7 கோடி மக்கள் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி போது 33 கோடி இருந்தாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி 7 கோடி தான் இருந்திருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 148 கோடி. வித்தியாசம் வளர்ந்துக்கிட்டே போகுது. இன்னைக்கு 200 கோடின்னு சொல்லலாம். ஏன்டா அன்று ஒன்றுபட்ட பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருந்துச்சு. இன்னைக்கு அது எல்லாமே பிரிஞ்சு தனித்தனி நாடாக இருக்குது. அப்படியே இந்த இடத்துல வந்தோம். அப்படியே இந்த இடத்த அப்படியே லேசாக தகுப்பை விக்கிபீடியா, சாட் ஜிபிடி இந்த மாதிரி இடத்துல இன்ஃபர்மேஷன் எடுத்தேன். அதை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத நின்று ஸ்டாப் பண்ணி ஃபுல்லாக ரோடு யாருமே இல்லாத ரோடு தான். பயமறியாம் யாமறியும் பயமறியான்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தியாச்சு. அந்த இடத்துல நிறுத்தி எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, இது மக்களுடைய தகவலுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான். 25 தலைமுறை கண்ட இந்த ஏரி. இந்த இதுலேருந்து தான் இன்றைக்கும் சென்னைக்கு தண்ணீர் போகுது அப்படிங்கிறாங்க. அது எப்படி இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஜின்னான் அலைக்கும் சலாம், நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், வாட்சிங், சந்தோஷம். இது வீராணி ஏரியை பற்றி அப்படியே ஜஸ்ட் ஒரு தொகுப்புனேன். இந்த இடத்துக்கு வந்த இடத்துலேருந்து ஒரு தொகுப்பு போடுறேன். இன்றைக்கி லால்பேட்டையில் அப்படியே வந்துட்டு லால்பேட்டையில் ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தேன். அப்படியே பார்த்துட்டு அப்படியே திருப்பி ஊரை நோக்கி போயிட்டுருக்கேன். அந்த வழியில் இதை பார்த்து இதையும் போட்டேன். இதனுடைய நீளம் 18 கிலோமீட்ரு, அகலம் 2 கிலோமீட்ரு, ஆழம் 45 அடி ஆழம். இதில் மனுஷன் குளிக்க முடியாது, ஒன்றும் முடியாதுன்னு வச்சுங்களேன். தரைமட்டத்துலேருந்து 45 அடியான்னு தெரில. இதே ஒரு 10 மீட்டர் போகும் போல் இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல. 10 அடி போகும் போல் இருக்குது. மொத்தம் 44 அடி சொல்கிறாங்க ஆழம். சரி, எனிஹவ், இந்த தகவலுக்காக, பொது தகவலுக்காக நான் முபாரக். பார்த்தமைக்கு நன்றி. பாக்கி இங்கேருந்து அடுத்த பயணம் புறப்படுறேன். போகிற வழியில் ஒவ்வொரு தகவலாக அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறது. நம்ம இல்லாட்டி டிரைவ் பண்ணும்போது ஃபெடப் ஆகிடும், கடுப்பாக போகிறதுக்கு. அதுக்காக அந்தந்த இடத்துல போய்ட்டு அந்த தகவலை சொல்லிக்கிட்டே போகிறது. ஓகே, வாழ்த்துக்கள். அது மக்கள் உட்காரக்கூடிய அளவுக்கு செவர் கட்டிருக்காங்க. இது எந்த நூற்றாண்டில் கட்டினாங்கன்னு தெரியலை. இங்கேருந்து தான் தண்ணி, வீராணி ஏரியிலேருந்து தான் தண்ணி போகுது, சென்னைக்கு போகுது, குடிநீர் போகுது. ஓகே, இது சென்னை போகிறதுக்கு இது ஒரு ரூட்டு. இது காட்டுமன்னார்குடி அப்படியே வடலூர் போகுது. இங்கே வடலூர் அப்படியே. ஓகே, இன்ஷா அல்லாஹ். பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஜின்னா பாய், நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க, உடம்புல நல்லா இருக்குல்ல. சும்மா பார்க்குற பப்ளிக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் எல்லா விவரமும் கேட்க முடியாது. இதை மக்களுக்காக, தகவலுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, பார்த்தமைக்கு நன்றி.